வணக்கம் ட்ரேடர் சசி. தொடர்ந்து தங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டே வரோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது பேர்ஸை பற்றி நம்ம பார்த்து. அதனால் இந்த பதிவு முழுக்க முழுக்க பேர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்லி என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்த்துருவோங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன். இது யூஎஸ்டி ஜேபிஒய் பேரு. டைம் உங்களுக்கு இந்த சார்ட் 1 வீக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து டெய்லியில் 1 ஹவர்லலாம் பார்க்கலாங்க. சரி, கோல்டில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ அதே ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ஃபாரெக்ஸ் பேர்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது உண்டுங்க, சார்ட், அதாவது ட்ரேடபிள் சார்ட் அப்படின்னாலே அது எந்த ஊர் சார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஜாப்பனீஸாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், ரஷ்யன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியன் இதுவாக இருக்கலாம், சார்ட்ஸாக இருக்கலாம், அமெரிக்கன் சார்ட்ஸாக இருக்கலாம், எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி. அது பேர்ஸாக இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா கிரிப்டோவாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டாக்ஸாக கூட இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரே ஃபார்முலா தான். என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல அந்த அடிப்படையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது. எல்லா சார்ட்ஸ்லேயும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று பையர்ஸ், இன்னொன்று செல்லர்ஸ். அதனால தான் எல்லாமே மேட்ச் ஆகும்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இப்போ வீக்லி சார்ட்டில் என்ன உங்களால் இந்த இந்த சார்ட்டை பார்த்தோன்னா என்ன உங்களால் இதை கிரகிக்க முடியுது? ப்ரைஸு ஒரு நல்ல லோவிலேருந்து மேலே வந்திருக்கு. புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் லோக்கு போக முடியல. திரும்ப மேலே வரும்போது ப்ரீவியஸாக ரிஜெக்ட் ஆன இடத்துலையே திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இந்த ரிஜெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பையர்ஸ் உள்ள நிறைய அதிகப்படியாக உள்ளே வர்றாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த லெவலில் பிரேக் ஆகிடும். இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே போகும், அடுத்து இந்த லெவலுக்கு போகும். இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு வரக்கூடாது. புல் பேக் மேலேருந்து கீழே வரும் கண்டிப்பாக, இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வராமல் இங்கேருந்தே மேலே போச்சுன்னா பையர்ஸ் இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க பை பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வீக்லியில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியிலையோ 1 ஹவர்லேயோ நீங்கள் போய்ட்டு ஒரு ட்ரேடு இனிஷியேட் பண்ணும்போது சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ட்ரேடை எடுக்க முடியும். பிகாஸ் யூ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒரு வருஷம் இவ்வளோ தூரம் மேலே போய் இப்படி கீழே ரிஜெக்ட் ஆகி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குது இந்த மூமெண்ட் மட்டும். இது கிளியராக உங்களால் வீக்லியில் கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு விஷயந்தான். பயிற்சியின் மூலமாக தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இதை தாண்டினா அடுத்த டார்கெட் எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கோம், கரெக்டாக அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு தான் புல் பேக் வந்தது. ஆனால் இந்த லெவல் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்தே வந்துருச்சு. எல்லாம் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் அந்த ஐடியாஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும். இங்கே பேரிஷாக உங்களுக்கு உருவாயிருக்கும். பேரிஷாக உருவானோன்னா கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு தடவையும் புல் பேக் எப்படி போச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன புல் பேக் போயிட்டு மேலே வரும்னு கூட நீங்கள் நினச்சிருந்தலாம். இந்த லெவல்லேருந்தே மேலே வரும், இல்லை இந்த இடத்துல இந்த குரூப்பில் டூப்பு கேனில் இருக்குது, இங்கேருந்தே மேலே வரும். ஆனால் ஒரு விஷயம், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நமக்கு தேவை எல்லாமே அதுதான். கீழெல்லாம் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மேலே இப்படி போயிட்டு இருக்க ப்ரைஸு கீழே கொஞ்சம் வரலாம், ஆனால் இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வந்தால் என்ன அர்த்தம், பையர்ஸ் வீக் ஆகிறாங்க, செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த லெவல் வரைக்கும் பை தான், இந்த லெவல் வரைக்கும் பை தான். இப்படி ப்ரைஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரைக்கும் தைரியமாக பை பண்ணலாம். இதுக்கு கீழே போச்சுன்னா தான் சந்தேகம். வாய்ப்பே இல்லை ராஜா அந்த மாதிரி. இங்கிருந்து மேலே போன ப்ரைஸு கீழே வரலாம், இது வரைக்கும் வரலாம். ஸோ இங்கே எப்படி சொன்னோமோ அதே தான் இங்கேயும், இது வரைக்கும் வரலாம். வராமலேயே கூட மேலேருந்து திரும்பலாம். திரும்பினான்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் இன்னும் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க பையர்ஸு.
ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்தது ப்ரைஸு. ஆனால் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சு, மேலே போச்சு. இதே தான் அதே ஃபார்முலா. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பார்த்தீங்களா, ஒரு தடவை ரிஜெக்ஷனு, அடுத்த ரிஜெக்ஷனு, அடுத்த ரிஜெக்ஷனு, ஒரு தடவையும் வந்து உங்களுக்கு புல் பேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியாகிட்டே போகும். அதே தான் இங்கேயும். ஒரு தடவை ரிஜெக்ஷனு இவ்வளோ தூரம் வந்தது, அடுத்த தடவை அந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில் போயிட்டு கீழே வந்துருக்குது. இவ்வளோ தான் வர முடிஞ்சுது. அடுத்த தடவை இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு போராட்டம், கீழே கூட வர முடியல, குட்டியாக போராட்டம். அப்போ உடனே அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே வச்சுட்டான் தெரியுதா, நல்லா மேலே போயிருக்கான், நல்லா மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இந்த ஹையிலேருந்து மேலே போயிடுச்சு. திரும்பவும் ஒரு புல் பேக் வருது. இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு ஒரு புல் பேக் வந்துருக்குது, இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு ஒரு புல் பேக் வந்துருக்குது. அதே கான்செப்ட் தான். இந்த லெவலுக்கு வரக்கூடாது, இந்த லெவலுக்கு வரக்கூடாது, இந்த லெவலுக்கு வரக்கூடாது. மறுபடியும் மேலே போயிட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஹை இங்கே போய் வைக்கணும். இங்கெல்லாம் எப்படி ஹை வச்சுருக்கிறான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் ஹை வச்சுருக்கிறான். ஒரு ஹையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஹை. ஸோ இது மொத்தமாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து இவ்வளோ தூரம் போய் இந்த ஹை வந்து வச்சுருக்குது. ஆனால் அடுத்த தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து சரியாக போக முடியல. இந்த புல் பேக் வந்துட்டு போகும்போது, இந்த புல் பேக் வந்துட்டு போகும்போது கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். பையர்ஸு கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க அப்படிங்கிறது இதுலேயே வந்து ஹை வைக்க முடியல அப்படிங்கிறதுலையே வந்து தெரியுது. என்ன பண்ணக்கூடாது, இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம், தப்பே இல்லை. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் என்ன பண்ணுவான், அடுத்த லெவலுக்கு வந்துடுவான். வந்தானா, வந்துட்டான், வேகமாக விழுந்துடும். இது வந்து நீங்கள் வீக்லியில் பார்த்துட்ருக்கீங்க. இதே தான் 5 மினிட்ஸ்லையும் நடக்கும், இதே தான் நீங்கள் 1 மினிட் பார்த்தாலும் நடக்கும். இந்த அடிப்படையை மட்டும் புரிஞ்சு, நல்லா மலை ஏறி போனான்னா மலை இறங்கிடுவான் அப்படின்னு நம்ம சும்மா வந்து ஜென்ரலாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். மலை ஏறினானா மலை இறங்குவான் அப்படின்னு. மொத்தமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லோ இருக்குது, போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரக்கூடாது, இங்கேருந்து திரும்பிட்டான், ஓகே வெல் அண்ட் குட். மேலே போனால் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரக்கூடாது, இங்கேருந்தே திரும்பிட்டான். மேலே போயிட்டு புது ஹை வச்சுட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரக்கூடாது, இங்கேருந்தே திரும்பிட்டான். இந்த தடவை என்ன பண்ணான், நல்லா வேகமாக மேலே போயிட்டான். ஸோ இதெல்லாம் இன்டர்னலாக நடந்த விஷயம். ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக மேலே போயிடுச்சு. இந்த தடவை என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேலே போய் இங்கே வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இது வந்து செயின் அடுத்து நடக்கிறது வந்து பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு, செயின் மிஸ் ஆகிடுச்சு. என்ன செயின் மிஸ் ஆச்சு, இங்கே போன ப்ரைஸு இங்கிருந்தே மேலே திரும்ப வேண்டியவன் ரெகுலராக அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2023லேருந்து அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2024 என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோமா, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் பை, கீழே ஒரு வேளை வந்தான்னா ப்ரீவியஸ் லோ வரைக்குமே பை தான். கீழே வந்தான்னா ப்ரீவியஸ் லோ வரைக்குமே பை தான். தைரியமாக பை பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி, அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். நான் திரும்ப வந்து உங்களுக்கு இதை வந்து சீக்வன்ஸ் வந்து வரைகிறேன். இது வந்து படிக்கட்டில் ஏறி போகிறது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு உடனே வந்து புரிஞ்சிருக்கு. படிக்கட்டில் ஏறி போகிறது. இந்த இடத்துக்கே வந்துருச்சு ப்ரைஸ்னால் இந்த இடத்துலேருந்து நமக்கு பை தான். கண்டிப்பாக வந்து பை ஆகி கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வீக்காகிறதுக்கு வாய்ப்பு. ஏன், செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இங்கெல்லாம் அவங்களால வந்து கண்ட்ரோல் எடுத்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போக முடியல. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால இந்த தடவை மேலே போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம ஒரு கண்ணோட்டத்துக்கு வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குன்னு இங்கே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே வந்து 4 மாதம் கீழே வந்துருக்கு. இது நீங்கள் வீக்லியில் பார்க்கறதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. இது எல்லாமே, இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நமக்கு எல்லா சார்ட்லேயுமே வந்து இதுதான் கான்செப்ட்.
இல்லையே இந்த மாதிரி வந்து இப்படி போனவன் புல் பேக் வந்துட்டு இப்படி மேலே போயிட்டானே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் வந்துட்டான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் லோக்கு வரக்கூடாது. இவன் மேலே தான் போகிறானா என்ன பண்ணணும், இங்கிருந்தே மேலே போயிடணும். எப்படி இங்கிருந்தே எப்படி வந்து அடுத்தடுத்து வந்து மேலே போனானோ ப்ரீவியஸ் லோக்கு வராமல், இங்கே வந்து ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான். அப்போ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய் ட்ராப் பண்ணி திரும்ப வந்து கீழே இன்னொரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லோ ரொம்ப வேகமாக கூட இப்படி கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் ஹையாக போய் வந்ததுன்னா இதை வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஹெட் அண்ட் ஷோல்டர், ஸ்கேல்பிங், ஸ்விங் ட்ரேடிங் அதெல்லாம் மறந்துடுங்க. ட்ரேடிங் அவ்வளோதான், ஒரே ஒரு கான்செப்ட், வேறு கான்செப்டே கிடையாது. சும்மா பேர் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரி வந்து பேர் வச்சுக்கலாம். ஆனால் அடிப்படை இதுதான். யார் கண்ட்ரோலில் மார்க்கெட்டு இருக்குதுன்னு நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தோன்னா தெரியறதுக்கு பழகிக்கணும். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்கும். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆச்சா, கவனிங்க, ஒரு பெரிய ஃபால் ஆச்சா, ஒரு சின்னதாக புல் பேக்கு, கீழே வந்தான் புது லோ, சின்னதாக புல் பேக்கு, கீழே வந்தான் சின்னதாக புல் பேக்கு, கீழே வர முடியல, மேலே போயிட்டான். இது எந்த இடத்துல வந்து நடந்தது, ப்ரீவியஸ் லோக்கு கரெக்டாக வரும்போது இது நடந்தது. இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆகும், மேலே நல்லா போகும். எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போயிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் லோயர் லோ பண்ணாமல் எவ்வளோ தூரம் போகிறோன்னா அவ்வளோ தூரம் மேலே போயிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஃபாலு, சின்ன புல் பேக்கு, ஃபால் கண்டினியூ ஆகுது, சின்ன புல் பேக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலேருந்து மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், கீழே இப்படி வந்துட்டு இப்படி வந்து கட் பண்ணிடணும். இங்கே எப்படி வந்து கட் பண்ணி மேலே போச்சு, அந்த மாதிரி இங்கே கட் பண்ணணும். கட் பண்ணானா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான். எது வரைக்கும் போவான், ஒரு பாதி வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. சரியா, சரி, ஓகே. இந்த இடத்துல தானே இது பார்த்தீங்க. கொஞ்சம் தள்ளி பார்ப்போமா, வேகமாக கீழே கொண்டுட்டு வர்றாங்க. சின்ன புல் பேக்கு, சின்ன புல் பேக்கு, சின்ன புல் பேக்கு, சின்ன புல் பேக்கு, கீழே வர முடியல. தெரியுதா? அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. அடுத்து கீழே வர முடியல, மேலே போயிட்டாங்க. அதுதான் இந்த ஒரு வருஷமாக இந்த ட்ரெண்ட் ஆச்சு. சரி, இந்த இடத்துல தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோ பாருங்கள், வேகமாக கீழே விழுந்தான் சின்ன புல் பேக்கு, அந்த லெவல்லையே அப்படியே நிற்கிது புல் பேக்கு, மறுபடியும் புல் பேக்கு, இப்படியே பண்ணிட்டே இருக்கிறானா, கீழே வர முடியல, கீழே வர முடியல, கீழே அந்த ரேஞ்சுக்கே வர முடியல. ஏற்கனவே இந்த இடத்துல ஈக்குவலாக வந்து வந்திருக்குது. இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிட்டானா, இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இது நடக்குதா, தொடர்ந்து நான் ஒரு 3 தடவை காமிச்சிருக்கேன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் நடந்துருக்குதுன்னு பாருங்கள். என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி பார்த்தா நிறைய அனுபவம் கிடைக்கும். ஒரு தடவையும் ஒரு மாதிரி நடந்திருக்கும். நான் இப்போ காமிச்ச இந்த 3மே ரிவர்சல் வந்து ஒன்றும் ஒரு மாதிரி நடந்திருந்தது. இது ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஆனால் ட்ரெண்டு தான் இருக்குது, இப்படியே ட்ரெண்ட் ஆயிருக்கு. மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்னல் அவ்வளோதான் வருவான். வர்றதுக்கு முன்னாடி அப்படியே வந்து மேலே போயிடுவான். எங்கே போவான், இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. அதையும் தாண்டானா அடுத்து இங்கே லெவலில் இருக்குது. இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக புல்லிஷாக வந்து போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரே ஒரு பீரிஷ்னஸ் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு ட்ரையே அந்த ஹைக்கு வந்து போக முடியாதனால அடுத்த மறுபடியும் வந்து கீழே வந்துட்டான். ஸோ இங்கெல்லாம் இது வந்து வேறு மெத்தடு. நான் சொல்கிறது ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பொறுமையாக அப்படியே கீழே 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 போகிறதே தெரியும், வலிக்காமல் போவான். இங்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கல. இங்கே வந்து இது வந்து வேறு கான்செப்ட். கீழே போயிருக்குது, கீழே போக முடியல, அதே சேம் லெவலுக்கு வந்து வந்துட்டு மறுபடியும் மேலே வந்துருக்கிறான், மேலே போக முடியல. ஸோ அடுத்த தடவை கீழே வரும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. சரி, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஒரு பேரிஷ்னஸ் வந்தது. அங்கிருந்து ப்ரைஸை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கிறான். இதை நீங்கள் வந்து இப்படி வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியும்.
சரி, இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் நீங்கள் வரைகிறதுனால என்ன பிரயோஜனம்? சார் நான் இதை கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொல்லி தந்தீங்க, நான் கற்றுக்கிட்டேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், 6 மாதம் வந்து வீக்லி சார்ட்டை பார்த்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், என்னால் இதெல்லாம் வரைய முடியுது. வரைய முடிஞ்சால் இதை நான் எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ இதை நீங்கள் கவனிக்கிறீங்க, 6 மாதம் ப்ராக்டிஸ்லேயே கவனிக்கிறீங்க. ஒரு முறையும் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ரிவர்சல் ஆகிட்டு கீழே போகுது. கீழே எங்கே போகுது? முதல் தடவை இவ்வளோ தூரம், அடுத்த தடவை அதுக்கும் கொஞ்சம் கீழே, அடுத்த தடவை அதையோட கொஞ்சம் வந்து கீழே போயிருக்குது, நெக்ஸ்ட் டைம் அந்த லெவல்ல இருந்தே போயிருக்குது. இதெல்லாம் எதை காட்டுது? அடுத்தடுத்து வந்து பை ஆகி போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ தூரம்? ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன ரேஞ்சு தான் இருக்குது, அடுத்து ரேஞ்சு கொஞ்சம் பெருசாச்சு, அதுக்கடுத்து ரேஞ்சு ரொம்ப பெருசாச்சு, அடுத்து இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆயிடுவான். அந்த ரேஞ்சுக்கு போகல, திரும்ப வந்து கீழேயே வந்துருச்சு ப்ரைஸ். இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கிறா? செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவன் கீழே போயிட்டே இருக்கிறான், அடுத்து லோ வச்சுட்டே போயிட்டே இருக்கிறான். ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக எல்லாம் ட்ரெண்டு, அழகாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஒரு தடவையும் இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்குது, புதுசாக லோ வச்சுக்கிட்டே கீழே போயிருக்கிறான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோன்னா அடுத்து வந்து லோயர் லோ பண்ண முடியாமல் போகிறான். எங்கே போவான்? இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இங்கே போவான், அடுத்து இங்கே கண்டிப்பாக போயிடுவான், அடுத்து இந்த லெவலுக்கே போயிடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. போயிட்டானா லோயர் லோ பண்ணாமல் எவ்வளோ தூரம் போகிறானோ அவ்வளோ தூரம் போய்கிட்டே இருப்பான். ஏற்கனவே எதனா ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வந்து தயங்குவான். ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து கொஞ்சம் வந்து தயங்குவான். அந்த தயங்குறது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வரும்போது இவ்வளோ தான் வர முடிஞ்சுது, ரிஜெக்ட் ஆகி வரும்போது இவ்வளோ தான் வர முடிஞ்சுது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, ஆனால் அது இவ்வளோ தான் வந்தது, ரெட்டாக கூட க்ளோஸ் பண்ணல. அங்கேருந்து பிரேக் ஆச்சோ, வால்யூமோட போனால் பார்த்தீங்களா? இங்கேயும் அதே நடந்தது, முடியல, கீழே இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்து இவ்வளோ தூரம், அடுத்து இவ்வளோ தூரம் தான் வந்தான். ஒரே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது, இங்கேயும் அங்கே தான் ரிஜெக்ட் ஆச்சு, இங்கேயும் அதுதான், இங்கேயும் அதுதான். இப்போ இது எதை காட்டுது? மேலே பிரேக் ஆகி போயிடுவாங்கிறத நம்ம ஈஸியாக வந்து முடிவு பண்ண முடியுது. இப்படிலாம் போவான்லாம் நமக்கு தெரியாது. இவ்வளோ வேகமாக போவான், கண்டினியூஸாக போவான், 2 மாதம் 3 மாதம் வந்து புல்லிஷாகவே மேலே போயிட்டே இருப்பாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடம் பிரேக் ஆகிடும்னு தெரியும், கன்ஃபார்மாக பிரேக் ஆகிடும்னு தெரியும். ஒரு ரெட்டில் க்ளோஸ் வச்சானா அடுத்து வந்து ஒரு சின்ன புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து கட்டமைச்சிக்கலாம். எப்போவுமே சொல்கிறது ஒன்றுங்க, செகண்ட் ட்ரை வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. மேலே போனால் ஃபஸ்ட்டு ட்ரை, அதை விட்டு மறுபடியும் வந்து மேலே போனால் செகண்ட் ட்ரை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கணும். ஆகலை, மறுபடியும் 3வது தடவை போயிட்டான், 3 ட்ரை. இது சக்ஸஸ் ஆகும்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவுக்கு வரணும், வந்தால் சக்ஸஸ் ஆகிடும். வராமல் திரும்பினான்னா என்ன ஆகும்? மறுபடியும் இன்னொரு ஹை. இங்கே கூட வராமல் திரும்பினா என்ன ஆகும்? இன்னொரு ஹை. 4 ட்ரைவ்னு பேர் வச்சுக்க வேண்டியதான். என்ன கெட்டுச்சு? படிக்கட்டு ஏறுறான், படிக்கட்டு இறங்குறான். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, சரியா? அது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ இதே விஷயம் டேயில் வந்து எப்படி தெரியுது பார்ப்போமா? டேயில் வந்து வீக்லியில் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்க, ரைட், ஓகே. டேயில் வந்து என்ன தெரியுது? ப்ரீவியஸாக ஒரு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, முள்ளு முனையமாக அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுதா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானா? இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட், இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணானா மேலே போவான். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு தடவை ஒன் லாஸ்ட் டைம் இப்படி வந்துட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லை, ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணல, இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி வர்றான், இந்த இடத்துக்கு வந்துட்டான், என்ன பண்ணுவான்? அதிகபட்சம் என்ன பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். இங்கெல்லாம் எப்படி வந்து லோ வச்சுட்டே வர்றானோ அந்த மாதிரி ஒரு லோ கீழே போய் இந்த இடத்துல வைக்க போகிறான், வச்சுட்டு ரிவர்சல் தான் வருவான். சரிங்களா? இது நம்ம வீக்லியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலேருந்து விழுந்தான் ஒரு சின்ன புல் பேக்கு, விழுந்தான் ஒரு சின்ன புல் பேக்கு, விழுந்தான் வரல, வராமல் மேலே திரும்பினான்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் த மார்க்கெட். எங்கே போவாங்க? இங்கே போயிடுவாங்க. அடுத்து எங்கே போவாங்க? இங்கே போயிடுவாங்க. தொடர்ந்து நடக்குதுங்க, ஒரே விஷயந்தான் நடக்குது, ஒரே விஷயம் திரும்ப 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 நடக்குது 1 ஹவரில்.
இது வந்து 1 ஹவருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அதே இடம். டேயில் பார்த்தீங்களா, ரிவர்ஸில் வந்து சும்மா ஒரு 2 கேண்டில் ரிவர்சல் ஆன மாதிரி தெரிஞ்சதில்ல? டே மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. அதையே நீங்கள் 1 ஹவரில் போய் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான். கான்செப்டில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது ப்ரைஸ். எப்படி ரிவர்சல் ஆகுது பார்க்குறீங்களா? வேகமாக விழுந்தானா ஒரு சின்ன புல் பேக், மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக், மறுபடியும் ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு புல் பேக். கீழே போக முடியல. போக முடியாமல் மேலே வந்தானா என்ன ஆகும்? அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த லெவலு, இதை பிரேக் பண்ணால் இந்த லெவலு. ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ் உங்களுக்கு வந்து தெரியும். அவன் வந்து அடுத்தடுத்து மேலே போக முடியாத மாதிரி இருப்பான். போக முடியலன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த இடத்துலையே என்ன பண்ணியிருக்கான்? ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரமாக நின்றுருக்குது ப்ரைஸ். வேகமாக மேலே வந்தது. வேகமாக மேலே வந்தான். ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குது. எந்த இடம்? ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னு நின்றுட்டான். அப்போ ஒரே அடியே கீழே வந்தேன். கீழே வந்தால் என்ன பண்ணுவான்? இந்த லோவுக்கு கீழே போய் இன்னொரு லோ வைப்பான். அவ்வளோதான். எப்படி இந்த லோவுக்கு கீழே வந்தாலும் பிரேக் பண்ணோன்னா இங்கே ஒரு லோ வச்சானோ, அதே மாதிரி மேலே போய் போக முடியலன்னா கீழே வந்து என்ன பண்ணுவான்? இன்னொரு லோ தான் வைப்பான். லோ வச்சு மேலே தான் வரும். என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா மேலே போவான். எப்படி வந்து மேலே போய்கிட்டே இருப்பான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் மேலே தான் போவான். அடுத்து ஹையர் பண்ணிகிட்டே போவான். ப்ரீவியஸ் லோவுக்கு வரக்கூடாது. வீக்லியில் சொன்னால் அதே விஷயந்தான். மேலே போனால் மேலே போய்கிட்டே இருக்கணும். இந்த லோவுக்கு வரக்கூடாது. இந்த இடத்துலேருந்து திரும்பினா பார்த்தீங்களா, இப்படியே போய் இன்னொரு ஐ வச்சுருந்துருக்கணும். வச்சுருந்தானா அவன் வந்து இங்கே வரைக்கும் போயிருந்திருப்பான். அப்போவே போயிருந்திருப்பான். அவன் போகலை. போகாமல் என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். தே ட்ரையிங் டு டேக் கண்ட்ரோல். ஒன் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி போச்சு. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போயிருக்கு. அங்கே போய் ட்ராப் பண்ணியிருக்கிறான். ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? வேகமாக கீழே வந்திருக்கான். வேகமாக கீழே வந்தால் என்ன பண்ணுவான்? இங்கே லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுருக்கான். மேலே போக முடியாமல் கீழே வந்தால் என்ன பண்ணுவான்? இன்னொரு லோ வைப்பான். அவ்வளோதான். அப்போ இந்த கான்செப்ட்டு இன்னொரு லோ வைப்பான்னு அவங்க அழுத்தி எழுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு வேளை நீங்கள் இது வந்து ட்ரேடு எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேடு USD JPY மட்டும்தான் பார்க்குறீங்க, வேறு எதுவுமே பார்க்கல. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் இப்படி விழுந்தானா இப்படி சின்னதாக புல் பேக் வர்றான் அப்படின்னு. ஒரு தடவையும் விழும்போது 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் எதனாச்சும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் 1 ஹவரில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேலே போவாங்கிறது உங்களால் வந்து எளிமையாக வந்து கண்டுபிடிக்க முடியும். உண்டா இல்லையா? நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்படி வந்து வேகமாக விழுறான். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? ப்ரீவியஸாக மேலே போயிருக்கிறான். ஒரு தடவையும் எப்படி போயிருக்கிறான்? ஒரு தடவையும் இப்படி போயிட்டு அந்த லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஒரு தடவையும் அந்த மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கிறான். ஒரு தடவையும் வந்து அந்த லோக்கு வர முடியாமல் மேலே போயிட்டான். அந்த லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறான். அந்த லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கிறான். கவனிக்கணும். கவனிச்சா சாதிச்சிடலாம். கவனிக்கிறதே இல்லை. USD JPY ரொம்ப நாள் கழிச்சு அந்த சார்ட்டை நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்னால் இதெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னா, இதெல்லாம் என்னால் கவனிக்க முடியுது அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து பயிற்சி வந்து இருக்குது. பயிற்சி வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சாதிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அடுத்த வீடியோ, அதை பார்த்தோன்னா அடுத்த வீடியோ, ஏதாச்சும் போய் கமெண்ட் அடிக்கிறது, சும்மா ஜாலி பண்ணுறது. ஓகே, ரைட்டு, அப்படியே ஜாலி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் வித்தையை கற்றுக்க முடியாது. புரியுதா? ஜாலி பண்ணலாம். 4 பேர் சிரிப்பாங்க. அந்த என்ன மாதிரி ஆளுங்களாக இருந்ததுன்னா, வீடியோ போடுற ஆளுங்க, ஜாலியாக எடுத்துக்கிற ஆளுங்களாக இருந்ததுன்னா அவங்களும் சேர்த்து சிரிப்பாங்க. முன்னாடியெல்லாம் நான் வந்து பதிலெலாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போலாம் பதிலெலாம் கொடுக்குறதில்ல. சிரிச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுறது. இல்லைனா பார்க்கலன்னா அது இருந்தால் 2 போதுன்னு விட்டுறது.
எனக்கு அதனால என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. இது இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இது என்னது? நம்ம பேட்டர்ன். என்ன பண்ணணும்? பிரேக் ஆகணும். எங்கே போகணும்? சோர்ஸ்க்கே போகணும். சோர்ஸ்க்கே போயிட்டான். எப்படி போனான்? படிக்கட்டில் ஏறி போனான். ப்ரீவியஸ் லோக்கு வராமல் போயிட்டான். போயிட்டே இருக்கிறான். இப்போ வீக்லியில் நீங்கள் இது வந்து பேரிஷாக பார்த்தீங்க. ஆனால் 1 ஹவரில் வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரிவர்சல் ஆகுது. இந்த ரிவர்சலே 1, 2, 3, 4, 5, 6 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. நல்லா தெரியும் இது வந்து வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? வீக்காக இருக்குது. ஏன்? வீக்லியில் நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. மேலேருந்து வந்திருக்கு, மேலே போக முடியாமல் கீழே வந்துகிட்டு இருக்குது. இந்த லெவலில் வந்து இந்த லெவலுக்கே வரக்கூடாது, வந்துட்டான். அதனால் மறுபடியும் மேலே போகுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போனாலும் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் இதுதான் 1 ஹவரில் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அதை வந்து 6 நாளாக இந்த இடம் வந்து நவுந்து வந்து போயிட்டு இருக்கு. வீக்லியில் நீங்கள் சும்மா ஒரு கேண்டலில் பார்க்குறீங்க. அவ்வளோ ட்ரேடு இருக்குது. சரி, இதையே நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எதுனா மாறுமானா? மாறவே மாறும். கான்செப்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. சும்மா நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது பை ஆகுது செல்லாது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நான் சின்னதாக வந்து ட்ரேட் பண்ணிக்க தான் எனக்கு ஆசை. நான் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாம் மாட்டேன் நான். ஓகே, வெல் அண்ட் குட். என்ன பண்ணலாம்? வேகமாக கீழே வந்திருக்கிறேன். ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. ஆனால் ரொம்ப தூரம் மேலே போனதுனால இது வந்து ரிஸ்க்கு. இங்கே வந்து ட்ரேட் எடுக்குது. ஒருவேளை கீழே வந்தானே ட்ரேட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய பேரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ்னஸ்ஸு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சம் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்? இங்கேருந்து அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயே போனதுக்கப்புறம் தான் பையர்ஸ் வந்து தேர் கோயிங் டு டிசைட். அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? மேலே போகும். அடுத்தடுத்து ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தூரம் போனவங்க இவ்வளோ சின்ன புல் பேக் வந்துட்டு மறுபடியும் போயிருக்கிறாங்க. சின்ன புல் பேக் வந்துட்டு மறுபடியும் போகிறாங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குதா? இந்த ரிதம் உங்களுக்கு வந்து புரியுதா? இவ்வளோ தூரத்துலேருந்தே மேலே போயாச்சு. ஆனால் மேலே போகல. என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. இது எதை காட்டுது? வீக்னஸை காட்டுது. செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் இந்த இடம் வரைக்குமே என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம வீக்லியில் சொன்னோம், டெய்லியில் சொன்னோம், 1 ஹவரில் பார்த்தோம். இந்த இடம் வரைக்குமே என்னது? பை. இந்த பை ஆனால் அடுத்த ஹை வைக்குமானா வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எங்கேயாச்சும் ஒரு தடவை தான் அந்த மாதிரி வந்து நடக்கும். மற்ற நேரங்களில் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லோக்கே வந்ததுன்னா என்ன ஆகும்? விழுந்துடும். எவ்வளோ தூரம் வரும்? அடுத்த லெவல் வரும். அடுத்த லெவலில் நான் பை ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கெட்டுச்சு? இதுக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த லாஸை ஏற்றிட்டு வெளியில் வந்துட போகிறீங்க. அவ்வளோதானே. சரி, இங்கிருந்து போகும்போது எப்படி போயிருக்கான்? நல்லா புல்லிஷாக போயிட்டு ஒரு புல் பேக் வந்துருக்குது. மறுபடியும் என்ன பண்ணணும்? நல்லா மேலே போகணும். இந்த ஹைக்கு மேலே இப்படி போகணும். இங்கே போயிருக்கான் பார்த்தீங்களா? புல் பேக் வந்துட்டு இப்படி என்ன பண்ணியிருக்கிறான்? அவனால் வந்து மேலே எலும்பு கூட முடியல. அவ்வளோதான். இவ்வளோதான் போயிருக்கிறான். இப்போ இவ்வளோதான் போயிட்டு கீழே வந்தானே என்ன ஆகும்? புது லோ தான் வைப்பான். இந்த லோவுக்கு கீழே வந்துடுவான். மறுபடியும் மேலே போகும்போது போக முடியாமல் கீழே வந்தானே என்ன பண்ணுவான்? புது லோ. திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துருக்குது. பை பண்ணலாமா? தாராளமாக. என்ன நடக்கணும்? இந்த ஹைக்கு வந்து மேலே போகணும். மேலே போயிருக்கானா? இல்லை. மறுபடியும் கீழே தான் வந்தான். ஆனால் கீழே வர முடியல. இந்த தடவை வந்து ப்ரீவியஸாக இங்கே வந்து வந்திருக்கிறான். அடுத்த தடவை அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். இந்த தடவை அதே லெவலுக்கு வந்திருக்கிறான். இந்த தடவை வர முடியல. வர முடியாமல் மேலே போகிறவன் கண்டிப்பாக இந்த லெவலை கட் பண்ணனா அப்படின்னா மேலே அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போனானா அந்த லெவல்லே நின்றுட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லியில் ஒரு மாதிரி வந்து பார்க்குறீங்க, டெய்லியில் ஒரு மாதிரி வந்து பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு உதவுமா அப்படின்னா லாங் டேர்முக்கு உதவும். அதனால தான் லாங் டேர்ம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே வந்து குறைஞ்ச டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லைன்னு சொல்கிறது. வீக்லியில் பார்த்து டெய்லியில் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஆனால் அன்னன்னைக்கு அப்பப்போ உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து உள்ளே வருவேன், வெளியே போயிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு எடுப்பேன், கரெக்டான லெவல்ஸில் வந்து எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த லெவல் என்ன லெவல் இது? ஏற்கனவே வந்து இந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது ப்ரைஸ். இந்த லெவலுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வந்ததோ அப்போல்லாம் மேலே போயிருக்குது. அதனால திரும்ப அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ரிப்பீட்டா. எவ்வளோ நேரமாக அது வந்து ரிப்பீட் ஆகுது? ஒரு 10 மணி நேரமாக அது மாதிரி நடக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு வந்தானா மேலே போகிறோம். சரியா? இதில் அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து அதை பார்த்து அதை கற்றுக்கணும். பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறான். ஃபஸ்ட்டு ட்ரையே இந்த இடத்துல அப்படியே நிற்கிது ப்ரைஸ். என்ன பண்ணியிருக்கணும்? மேலே போய் அடுத்தடுத்து இந்த மாதிரி லோவை கட் பண்ணாமல் ஹை வச்சு மேலே போயிருந்துருக்கணும். போகவே இல்லை, நிற்கிறான். அப்போ என்னது? புது லோ வைப்பான்னு அர்த்தம். புது லோ வச்சுட்டு மறுபடியும் அந்த மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த ஹைக்கே போயிடணும். இங்கேருந்து போகும்போது இந்த ஹைக்கே போயிடணும். போயிட்டு கீழே வந்தானா தான் அந்த லோவுக்கு வராமல் அடுத்த தடவை போகும்போது இதை கட் பண்ணுவான். இல்லைனா அடுத்த தடவை சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி கட் பண்ணி மேலே போவான். மேலே போகவே இல்லை, போகாமல் கீழே வரானா என்ன அர்த்தம்? இன்னொரு லோ வைப்பான். இதுதான் 3 ட்ரைவ்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு டைமே ட்ரை பண்ணுறான், செகண்ட் டைம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். மேலே போகலை, இதுதான் சிக்னல். மேலே போகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். இன்னொரு லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போக தான் ட்ரை பண்ணுவான். மேலே போயிட்டானா இந்த தடவை அதே இடத்துக்கு போயிட்டானா? ரிஜெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கிறான்? இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அதனால் மேலே வந்துட்டான். அதனால் ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து லோ வந்து அவனால் பண்ணவே முடியல. பண்ண முடியாமல் எங்கே போயிட்டான்? இந்த ஐக்கே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சார்ட்டோட பேசி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத உங்களுக்கு எளிமையாக வந்து புரியும். அதை விட்டுட்டு வந்து யாராச்சும் வந்து பை செல் கால் வந்து கொடுப்பாங்க, யாராச்சும் வந்து நம்மளுக்கு டெலிகிராமில் குரூப்பில் நம்மளை சேர்த்துப்பாங்க. $100 கொடுத்தா போதும், நாங்கள் அந்த குரூப்பில் வந்து சேர்த்துப்போம். வேண்டவே வேணாம். உங்களுக்கே தெரியணும். அப்போ தான் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் வந்து வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நேரடியாக ஈடுபடலைன்னா கூட என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து புரியணும். புரிஞ்சாதான் அந்த தொழிலை நீங்கள் லாபகரமாக பண்ண முடியும். அது ட்ரேடிங் உட்பட மற்ற தொழில்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸுக்கே போகிறீங்க, யாருக்கோ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை நீங்கள் என்ன வேலை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லைன்னா உங்களால் நல்ல பேர் வாங்கவே முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. புரிஞ்சுதுனா தான் எதுவாக இருந்தாலும் வந்து செயல்படுத்த முடியும், சரியாக செயல்படுத்த முடியும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த சார்ட்டில் இந்த சார்ட் யூஎஸ்டி ஜேபிஐ வச்சுக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் ஜேபிஒய் இல்லைனா யூரோ ஜேபிஒய் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 சார்ட் வச்சுக்கிறது, இதில் பை பண்ணுறது அதில் செல் பண்ணுறது மாற்றி அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத இது வந்து நான் சொல்லித்தர்றது வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வந்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும், அவ்வளோதான். தொடர்ச்சியாக கீழே வர்றான், இல்லை தொடர்ச்சியாக மேலே போகிறான். ஒரு தடவையும் இது வந்து நடக்குது, ஒரு முறையும் நடக்குது. சும்மா நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வந்து நான் சொல்லி கொடுத்துறேன்ல, கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வந்து பாருங்கள், அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. விழுந்தான், ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மேலே போகணும், போக முடியல, அடுத்த லோ வச்சான், போக முடியல, அடுத்த லோ, போக முடியல, அடுத்த லோ, போக முடியல, அடுத்த லோ, போயிட்டான். பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த லெவல்லேருந்தே திரும்பணும். இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த லெவல்லேருந்தே போனான்னா இதை கட் பண்ணி மேலே போயிடுவான். என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்பவும் கீழே வந்துட்டான். அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட்டு? செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான். அப்போ அடுத்து என்ன பண்ணுறான்? மறுபடியும் புது லோ வைக்க. செல்லர்ஸ் கண்ட்ரோல்னால் என்னது? புது லோ வச்சுட்டே இருப்பான். ஒரு தடவையும் புல் பேக் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து பையை நினச்சி பை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவன் கீழே போயிட்டே இருப்பான். இந்த இடத்துலேருந்தே திரும்பி இருக்க வேண்டியவன்
என்ன பண்ணியிருக்கிறான், புது லோ வச்சுட்டு ஒன் லாஸ்ட் டைம் இன்னொரு புது லோ வச்சுருக்கிறான். அந்த லோலேருந்து தான் மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணி மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சது. இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் லோவை கட் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருக்கான். புது 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 ஹை வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ எப்போ இது வந்து நடக்குதோ, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஹைக்கே வந்து போயிடணும். இந்த இடத்துல ஹைக்கே போச்சு, இருந்தாலும் வந்து லோவுக்கு திரும்ப வந்து புது லோ வச்சிட்டான். இந்த தடவை ஹைக்கே போச்சு, ஆனால் இந்த லோவுக்கு வரல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கீழே கொஞ்சம் இறங்கி இப்படி வந்து க்ளோஸ் வச்சானா எங்கே வந்துடுவான்? கண்டிப்பாக கீழே வந்துடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் 6 மாதம் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒன்றும் பார்த்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபெயிலியர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், ரொம்ப கம்மியாகிடும். ஒரு ட்ரேடை நீங்கள் குறி வச்சு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயிற்சியின் மூலமாக அதை கம்மி பண்ணிகிட்டே வர்றீங்க. அதுதான் பயிற்சி. முதல்ல நீங்கள் ட்ரேடு எடுத்தாலே வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து அந்த சதவீதம் வந்து கம்மியாகிட்டே வரும். 60%, 40, 30, 20, 20 கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது கடுமையான பயிற்சி வந்து தேவை. நீங்கள் ட்ரேடு எடுத்தால் 20% தான் அது வந்து தோல்வியில் முடியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். 80% கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமை, நிறைய பொறுமை, அதை கொஞ்சம் இல்லை நிறைய பொறுமை வேணும். அது மாதிரி அந்த இடம் வந்தோன்னா அது தைரியமாக வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும். பெரிய ஃபால் ஆகிடுறது, இதில் போய் நான் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கேண்டல் வந்துருக்குது எடுக்கலாமா ட்ரேட்னா, இது மாதிரி நீங்கள் ஒரு 500 ஃபாலை பார்த்துருக்கணும். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடுக்கலாமா வேணாமா. ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டல் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரிவர்சல் கேண்டல் இது எதை காட்டுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். செல்லர்ஸ் ஆர் ஸ்டில் இன் கண்ட்ரோல். இங்கே பையர்ஸ் டுக் த கண்ட்ரோல். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சிருக்கான். இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். எது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும்? இந்த லெவலுக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, பாடி வந்து க்ளோஸ் வைக்கணும் கீழே. இன்ஃபேக்ட் இது வந்து 1 ஹவரில் பார்த்துருக்கீங்க. கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களால் இந்த டைம் ஃப்ரேமில் பண்ண முடியாது ட்ரேடு. 5 மினிட்ஸில் போய் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணலாம். இந்த ஹைக்கு வந்து திரும்ப வந்து வரவே இல்லை பார்த்தீங்களா? அடுத்த தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் வர்றீங்க. ஆனால் வந்து அந்த ஹைக்கு வரவே இல்லை. இந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த ஹைக்கு திரும்ப வந்தது. தொடர்ந்து லோ பண்ணிகிட்டே தான் வந்தோம். ப்ரைஸ் தொடர்ந்து லோ பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு தடவையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த யூஎஸ்டி ஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன புல் பேக் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமல் மேலே போய் இந்த ஹைக்கே போயிட்டான்னா அடுத்து வந்து மேலே போயிடுவான். ஆனால் அந்த ஹைக்கு மேலே போகலை, மறுபடியும் லோ வைக்க ஆரம்பிச்சிட்டான். 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் பொறுமையாக இது எல்லாமே பார்த்து ஒரு விஷயமாக பார்க்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு உடனே பண்ணாதீங்க. இதனால் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியல, ஒரு வெற்றிகரமான ஒரு வர்த்தகராக அவங்களால வந்து வர முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பயிற்சியில் நேரத்தை வந்து செலவு பண்ணுங்க. இன்றைக்கும் வந்து விளையாட்டுத்துறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஜாம்பவான்களாக இருப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போது கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிக்கெட் வந்து ஜாம்பவானாக இருப்பாங்க. நம்ம கேப்டனை எடுத்துக்கலாம், நம்ம கோலி எடுத்துக்கலாம், தோனி எடுத்துக்கலாம், ஸ்டார்ஸு டெண்டுல்கர். அவங்க எல்லாருமே மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன அடிக்கவே தெரியாது. 100 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிற சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் அவரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பிச்சுக்கு வருவார். அதே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க.
இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிக்க மேலேருந்து விழுந்தா அதே தான். இது என்ன டைம் ஃப்ரேமு? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். மேலே போகவே இல்லை. நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பை பண்ணி இந்த இடத்துல பை பண்ணியிருப்பீங்க. இல்லை இன்ஃபேக்ட் சில பேர் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பிரேக் ஆகி மேலே போகுது, அடுத்து பிரேக் ஆகிடுச்சு, ஓகே இன்னும் மேலே போகும் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு புல்லிஷ்னஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் ஆட் பண்ண அவன் வந்து கீழே வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரேடு வந்து நம்ம முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா மேலே போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா கூட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணோன்னே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம், இல்லை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம், இல்லை அல்டிமேட்டாக இந்த இடத்துல கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம். இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் வந்து எடுத்துருக்க தேவையில்லை. ஆனால் அது வழக்கமாக நம்ம வந்து அதை தான் வந்து பண்ணுறோம். ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம்? பயிற்சியின் மூலமாக தவிர்க்கலாம். பெரிய ஆளுங்களும் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பயிற்சி எக்காரணத்தை கொண்டு நிறுத்த மாட்டாங்க. அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ கூட வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப உறுதியாக வந்து சொல்ல முடியாது. புல் பேக்கு புதுல வச்சா ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டான். ஃபஸ்ட்டு ட்ரை கீழே வந்தான், செகண்ட் ட்ரை மேலே போயிட்டான். எப்படி போயிருக்கான்? ப்ரீவியஸ் லோக்கு வராமல் போயிருக்கு. ஹை பண்ணியிருக்கான், அடுத்து ஹை பண்ணியிருக்கான். இந்த புல் பேக் லெவலை கட் பண்ணவே முடியல, கடைசி வரைக்கும் முடியல, திரும்ப வந்து கீழே வரான். இந்த பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வருது. இந்த புல்லிஷ்னஸை மட்டுமே நீங்கள் குறி வச்சு கூட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஒருத்தருக்கும் நான் எவ்வளோ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து வந்துடும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும். அந்த ஸ்டைலு படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அடிப்படையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னா தான் ஞாபகம் வருது. இப்போ யூஎஸ்டி ஜேபிஒயில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கள. இப்போ இதே விஷயத்த பிட்காயினில் போனீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. நம்ப முடியுமா உங்களால்? 5 மினிட்ஸ் சார்ட்டில் நான் வந்து ட்விட்டரில் வந்து போட்டு தான் வச்சுருக்கிறேன். அதே தான். அடுத்து மேலே போகிறோம், பிரேக் ஆகி கீழே வந்துருக்கு. அடுத்த தடவை வந்து இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து தொட்டு போனால் பிரேக் ஆகி கீழே வரும். கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்துருக்குறான். கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்துருக்கு. எங்கே வரைக்கும் வர்றான்? இந்த லெவலுக்கு இந்த ஜோனுக்குள்ளார வந்தானா மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகிடுறான். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணியிருக்கேன்? திரும்ப வந்து அதே மாதிரி ட்ரெண்டு பண்ணியிருக்கான். ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிடும். இங்கெல்லாம் எப்படி வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே வந்து போனானோ அதே இங்கே ட்ரை பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கணும்? இந்த லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருந்தே வந்து மேலே இங்கே வந்து போயிருந்துருக்கணும். போகலை, கீழே வந்துட்டான், இந்த லெவலுக்கே வந்துட்டான். என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் ஆர் டேக்கிங் கண்ட்ரோல். என்னாச்சு? இந்த லெவல்லேருந்து குட்டியாக பை ஆகும். இதுதான் ட்ராப்பு. பை ஆனோன்னா சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து போச்சுல, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு. நோ, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துருச்சு. ப்ரீவியஸ் லெவலுக்கு வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டானா, கீழே போக ஆரம்பிச்சிருக்கானா, என்ன பண்ணலாம்? இந்த லெவலு இங்கே என்ன பண்ணணும்? இவன் கீழே வராமல் இப்படி வந்து போக ஆரம்பிக்கணும். போக ஆரம்பிச்சானா என்ன பண்ணுவான்? இந்த லெவலுக்கு போவான், அடுத்து இந்த லெவலுக்கு போவான், அடுத்து அல்டிமேட்டாக இந்த லெவலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது வந்து சார்ட்டு வந்து எல்லா சார்ட்லேயும் இதுதான் நடக்குது. அனைத்து சார்ட்லேயும் இதுதான் நடக்குது. தொடர்ச்சியாக மேலே போயிருக்கேன். லோவை கட் பண்ணாமல் மேலே போய் மேலே வரைக்கும் போயிருக்கேன். எங்கே போயிருக்கேன்? ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் ஹை ரொம்ப பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்த மாதிரி வந்தால் ப்ரீவியஸ் ஹையே தொட்டுட்டு கீழே வந்துட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை இதை கனெக்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு லைனை வந்து போட்டு விட்டுறலாம். சும்மா அப்படி விட்டுறலாம். கன்ஃபியூஷனாக இருக்குதா? டெலீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்படி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஏன்? இதனால் என்ன பிரயோஜனம்? இங்கேருந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ், இங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு. இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்தானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ இது மேலே போக ஆரம்பித்தானா நம்ம ட்ரேடாக எடுத்துகிட்டு எந்த லெவல் வரைக்கும் போவானா பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை மேலே போனான்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலில் போயிட்டு பீரிஷ்னஸ் எதுனா காமிச்சானா நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும்.
அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், 1 ஹவரில் என்ன நடக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது, 1 ஹவரில் ஃபாலிங், கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட், தொடர்ந்து வந்து கீழே வருது. அதே கான்செப்ட் தெரியுதா, தொடர்ந்து பீரிஷாக வந்தது, ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் தான், மேலே எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு தெரியுதா, எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 79,000லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குது, 87,000 வரைக்கும் வந்திருக்குது ப்ரைஸ். தொடர்ந்து பியரிஷாக வந்தது, ஒரே ஒரு புல்லிஷ்னஸ்ஸு மேலே வந்திருக்கான் பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறான், இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் 84,000, 84,000லேருந்து 86,000க்கு வந்துருக்கு. திரும்ப 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 நடக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அடிப்படையை வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அடிப்படையை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஒன்றும் கவலையே இல்லை, நீங்கள் பாட்டு ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. 1 ஹவரில் அழகாக ஒரு ட்ரெண்டு வந்து ஆகிட்டே இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது ப்ரைஸு, இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸில் ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் போயிட்டு இந்த ஹைக்கு மேலே போகும், எந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ் பேஜுக்கு வந்து வந்துடலாம். நம்ம இதில் வந்து கோல்டுக்கான அப்டேட் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த US30 கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மறுபடியும் அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்துருக்குதுங்கிறத அழகாக வந்து காமிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து இதில் வந்து எக்ஸ் பேஜில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் மெயினாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டில் தான் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். கோல்டு வீடியோவாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்து கூட ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பயிற்சிக்கு இது ரொம்ப வந்து பேருதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சும்மா ஒரு சின்ன விஷயம், இது வந்து செல்லர்ஸ் மே டேக் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த உடனே கண்டினியூஸாக புல்லிஷ்னஸாக போகுது, ப்ரைஸ் இந்த லெவல்லேருந்து வந்து மேலே போகுது, அடுத்த லெவலில் வந்து ஏற்கனவே வந்து மார்க் பண்ணியும் வச்சுட்டோம். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலையும் கனெக்ட் பண்ணி சும்மா ஒரு கோடு ஒன்று போட்டோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து பீரிஷ்னஸ் வந்து காமிச்சிது. அதனால் செல்லர்ஸ் மே டேக் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தோம். இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து தி டுக் அப்பர் ஹேண்ட். எங்கே அது வந்து ஓகே, தி டுக் கண்ட்ரோல் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்தோம் போல். இந்த ட்வீட்டை வந்து போடலை. எந்த இடம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து வரைஞ்சிருந்தோம். இந்த லெவலில் வந்து நம்ம வந்து தே மை டேக் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப கூட அந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப இந்த லெவலுக்கு வராமல் இங்கிருந்தே ரிவர்சல் ஆச்சு. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து போக முடியல. ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகுதுன்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலை பிரேக் பண்ணும். அதுக்கு அடுத்த லெவலு இங்கே இருக்குது, இதை பிரேக் பண்ணும். இப்படியே தான் போகுமே ஒழிய இந்த இடத்துல வால்யூம் ஜென்ரேட் ஆகலைனாலே இது வந்து சரியில்லைன்னு அர்த்தம். வால்யூம் ஜென்ரேட்டே ஆகலை, அப்போ என்ன பண்ணால் மறுபடியும் வந்து கீழே தான் வரும். திரும்ப அடுத்த ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ப்ரைஸு திரும்பவும் கூட ஒரு குட்டியாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்து நடந்திருக்குது. இந்த புல்லிஷ் க்ளோஸுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து கீழே வர முடியாமல் மேலே வர்றான். ஒரு ஹை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒருவேளை இங்கேருந்து நாளைக்கு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லோக்கு வந்து வரக்கூடாது. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ இருந்து மறுபடியும் வந்து மேலே இங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக இதுவும் அதுவும் வந்து மேட்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து கீழே ட்ராப் ஆக போதா, இல்லை இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸில் போய் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இன்றைக்கி. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.